அப்ரஹாம் வணக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறு கருத்துக்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்ததாக, அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்ததாக SP சேகருக்கு எதிராக பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அவர் மீது காவல் நிலையத்தில் முதற்கட்டமாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் SP சேகருக்கு எதிராக பல்வேறு வழக்குகளில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நீதிமன்றத்தில் வரும்போது இந்த வழக்கு ரத்து செய்ய வேண்டும் என்று SP சேகர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது இந்த விவகாரம் தொடர்பாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரத்தையும் கூட SP சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்தார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்த சம்பவம் நடைபெற்றது 2018ஆம் ஆண்டு. அப்போது முதலே இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் தற்போது முக்கிய தீர்ப்பானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வரும்போது பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் SP சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதிப்பதாகவும் அதே போன்று 15,000 ரூபாய் அபராதம் விதிப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த தீர்ப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. SP சேகருக்கு 1 மாத சிறை மற்றும் ரூபாய் 15,000 அபராதம் விதிப்பதாக இந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2018இல் பெண் பத்திரிகையாளர்களை விமர்சித்த பதிவை தனது Facebook பக்கத்தில் பகிர்ந்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அப்போதே பத்திரிகையாளர் தரப்பில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்ந்து SP சேகர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு விசாரணைக்கு வரும்போது கூட இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது பெண் பத்திரிகைகள் குறித்து அவதூறாக போடப்பட்ட கருத்தை பகிர்ந்தது தொடர்பாக மன்னிப்பு கோருவதாக பிரமாண பத்திர மனு தாக்கல் செய்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஆனால் அவர் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று உத்தரவிட்டார்கள். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக நடைபெற்று வந்தது. அதற்கு பிறகு இந்த வழக்கிலான தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கின் முக்கிய தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது. அந்த வழக்கில் பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறாக கருத்து பதிவிட்ட அந்த பகிர்ந்த SP சேகருக்கு 1 மாத சிறை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதிப்பதாக நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அப்ரஹாம்.